அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வாவசு ஆடி மாதம் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரைக்கும் உள்ள காலம் இந்த ஆடி மாதம்தான். ஆடி மாதம் விசேஷமான மாதங்கள் எல்லாருக்கும் தெரியும். காற்று உள்ள மாதம், எல்லார்ட்டும் சந்தோஷமான வாழ்க்கையில் இந்த தேவதைகள்கிட்டெல்லாம் ஈடுபடக்கூடிய நல்ல மாதம். தாய்மார்கள்ட்டெல்லாம் ரொம்ப நன்னாக இருக்கும். வெயிலோட சூடெல்லாம் கொஞ்சம் குறையும். பலமுள்ள ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த மாதத்தில் மிதுனத்திலிருந்து வரிசையாக கன்னி வரைக்கும் ஒரு அமைப்பு உண்டாக்குறார். அங்கே ராகு கேதுக்கள் உடைய பெல்ட்டில் தான் எல்லாமே இருக்குது. அவ்வளோ சுலமாக வெளியில் வரல. இந்த மாதத்தில் உடஞ்சிடும். சனீஸ்வரர் வக்கரமாகி கடந்த மாதம் வக்கரமானதுனால சனீஸ்வரர் வக்கரத்தில் ராகுவோட கூட இருக்கார். அதே சமயத்தில் சிம்மத்தில் கேது இருக்கார், கூட செவ்வாய் இருக்கார். இதில் என்ன ஆச்சரியன்னா, இந்த ரிஷபத்தில் இருக்க சுக்கராச்சாரியார் மலமலான மிதுனத்துக்கு போவார். குருவோடு அதை பேசிகிட்டு இருப்பார். டிஸ்கஷன். பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை, எல்லாம் நாசமாக போயிடுது. குரு வழியாக தான் கொடுத்தானோ. எத்தனை தான் சுக்கராச்சாரியர் பலம் உள்ள இருந்தாலும் ராட்சசங்கள்கிட்ட போய் மாட்டின பணம் பொருள் செல்வம் மாதிரி தான் பாழ். அவ்வளவும். புதன் கடகத்திலேருந்து வக்கரமாய் மேலே போய் உட்கார்ந்துட்டு ட்ராமா பாருங்கள், இப்படி இருக்கு பாருங்கள். உடனடியாக வக்கரம் உறிஞ்சி மீட்டிங் கான்ஃபரன்ஸ் பேசுகிறாங்க. சுக்கிரன் புதன் குரு. ஆடி மாதம்னால சூரியன் தனியாக உட்காந்துருக்கார் கடகத்தில். ஒருத்தருடைய கண்ணில் படலை, பெருமூச்சு விட்டு உட்காந்துருக்கார். ஒரு கண்ணில் பார்வை ஒருத்தரும் பார்க்கல. சரி, அவரை பார்த்து ஏதாவது சக்தியை வாங்கிட்டு உலகத்தை சூரியன் ஒன்று தான் கொடுக்க முடியும். உலகத்தில் எந்த தேவதையும் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது. சூரியன் ஒன்று தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஃபுல்லாக. இந்த பூமி எங்கெல்லாம் இருக்கோ அந்த உலகம் ஃபுல்லாக சூரியன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுலேருந்து 5 பிராணசக்தி, அதுலேருந்து 5 பஞ்சபூதங்கள், அதுலேருந்து எல்லாமே வருது. சரீரத்தில் வச்சுன்னு வாழணுன்னா சூரிய தயவு தான் வேணும், ஒன்றும் நடக்காது. அதனால் இந்த சூரியனை அப்படி பயமாக வச்சுட்டேன்னா யாரும் பார்க்கல. சூரியன் இன்டைரக்டாக புனர்பூசம் காலில் நிற்பார். அப்புறம் பூசம், அப்புறம் புதன். புனர்பூசம் குருவோட காலில் நின்று குருக்கு வேண்டிய சக்தியெல்லாம் கொடுக்குறார். குரு தன்னுடைய பார்வையை ராகு சனீஸ்வரனை பார்க்குறார். ராகு சனீஸ்வரர் பார்த்துட்டு இருந்தபோது தோஷம்லாம் போயிடுறது அவங்களுக்கு. ஆனால் குருக்கு இருக்கிற கையில் பாக்கெட்டில் இருக்கிற எல்லாம் காலி. சுக்கராச்சாரியர் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறார். அதே மாதிரி புதன் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இது என்ன அர்த்தம்னா, குரு காலில் நின்று சத்தம். குரு தன்னுடைய காலிலே நிற்கிறார். சுயகாலில் புனர்பூசத்தில் நின்னான்னா என்ன கிடைக்கும்? ஒன்றும் இல்லை, 0. பத்திரமா பணத்தை வச்சுக்க வேண்டியதான். இது ஒரு பொருளும் கிடையாது. இந்த ஆடி மாதத்தில் வளமுள்ள மாதமாக இருந்தாலும் இந்த பாரத பூமிக்கு மட்டும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா குரு இங்கே தானே இருக்கார். எல்லாமே மற்ற நாடெல்லாம் நீங்கள் கஞ்சி போட்டால் தான் உண்டு, ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் சொன்னேன், முன்னாடியே சொல்லிட்டேன். அது வெளிநாட்டு இருந்தால் மெதுவாக வந்துடுங்க, இங்கே அப்புறம் போய்க்கலான்னு சொன்னது காரணம் இதுதான். இது இப்போதைக்கு இந்த வாழ்றெல்லாம் முடியாது. சனீஸ்வரன் மீனத்துக்கு போன அப்புறம் தான் ஒரு வழி. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம்தான். நமக்கு அந்த வாசனை அடிக்கும். இந்த சுற்றி இருக்கிற நாடெல்லாம் நம்ம நியூசன்ஸ் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நல்ல இதுவே கிடையாது. நம்ம நாடு தூடு சொல்லிட்டு அத்தொண்டு இருந்து அதை நல்லபடியாக பார்த்து சோத்துக்கு வழி பண்ணலாம்ல, கிடையாது. அடுத்தவனையே அசிங்கம் பண்ணுறதுக்கு தான் வேலை. ஏன் இப்படி படைச்சிருக்கான்னா அவனை தான் கேட்கணும். இதில் செவ்வாய் இந்த மாத கடைசியில் ஒரு வழியாக செம்பாம்புட்டேருந்து விட்டுட்டு கீழே கன்னிக்கு போயிடுவார். சுக்கராச்சாரியார் கடகத்தில் போய் உட்காந்துருவார். புதன் உட்காந்துருவார். இப்போ கடகத்தில் சூரியன் உட்காந்துருப்பான். ஆடி மாதம் இல்லையா, புதன் போவார், சுக்கிரன் போவார். அப்புறம் சுக்கராச்சாரியார் மெதுவாக இந்த இவர்கிட்ட
சிம்மத்துக்கு போவார். கன்னிக்கு மறுபடியும் சிம்மத்துக்கு கேதுவோட புதன் போவார். இந்த ட்ராமாலாம் ஆடின்னு இருப்பாங்க. விறுவிறுன்னு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த ட்ராமா ஆடின்னு இருக்கும் பாருங்க. அதாவது எமர்ஜென்சியில் படுக்க வச்சிட்டான்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. மடமடன்னு என்னவோ போவாங்க, எத்தியா பண்ணுவாங்க, கொடுவாங்க, உடனே அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, பறக்க பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த மாதம் பறக்க இருக்கும் எல்லாம். அது கன்னிக்கு போனோன்னு ஒரு வழியாக அப்பாடா செவ்வாய் தப்பிச்சோம் பிழைச்சோம் வந்துட்டார். யாரையும் பார்க்க முடியாது. அவர் கேந்திரத்தை மிதுனத்தில் செவ்வாய் இங்கே வரும்போது குரு இருப்பார், சுக்கராச்சாரியர் இருப்பார், புதன் இருப்பார். அப்புறம் தான் அவருக்கு கீழே இறங்கி வருவாங்க. அப்புறம் தான் புதன் கடகத்துக்கு வருவார். செவ்வாய் கன்னிக்கு போன அப்புறம் தான் கடகத்துக்கு மெதுவாக வருவார். அது வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பாங்க, குருவோடு பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரிலாம் இருக்குது மீட்டிங்கு. இதில் என்னென்னா மிதுனத்துலேருந்து சிம்மம் கன்னி வரைக்கும் தான் இங்கே கிரகங்கள். அப்புறம் இந்த மாதத்தில் செவ்வாய் அங்கே போகிறார். அது வேறு கன்னிலேருந்து போனால் அதுக்குள்ளே அடுத்த மாதம் வந்துடும். இந்த 4 மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 மாதம் தான் முக்கியமானது மாதம். கிழக்கு வடக்கு பகுதி. அதனால் நமக்கு வேண்டியது செல்வமெல்லாம் வடக்கு பகுதியில் தான் வரணும், கிழக்குலேருந்து வராது. கிழக்கு பகுதி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது எல்லாம் கிழக்கு தான் இருக்கணும் தவிர, இந்த சூரியன் உதிக்கிறான்ல அதனால் அதை வச்சு தானே எல்லாம் பண்ணணும். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் நம்ம இதுக்கு நன்னா இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்காது. நம்ம தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு குடும்பத்தில் பொறுப்புகளோட இந்த குடும்பத்தில் என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவோம், செய்வோம், ஆராதனை பண்ணுவோம், தன்னா இருக்குது. பண்டிகைகள்லாம் நிறைய, ஆடி மாத பண்டிகைன்னா அம்மனுக்கு விசேஷம் இல்லையா, எல்லோரும் நல்லாயிருக்கும். ஆடிப்போர் ஆண்டாடு ஏதோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு இயற்கையாகவே பகவான் நம்ம கூடயே இருந்து தெய்வதைகளை படைச்சி அனுபவிக்கிறது வசதி பண்ணுறதுனால நமக்கு ஒரு வெற்று இடம் வரதில்லை. மற்ற நாடெல்லாம் வெற்று இடம் வரும், வாழவே முடியாது. பிரமிப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், அவமானமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதத்தினுடைய ராசி பலனை பார்ப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஆடிப்பட்டு தேடி வர சொல்கிற மாதிரி இந்த இது விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணாதி குரு உட்கார்ந்து டைரக்டா இவங்களுக்கு கண்ணே காட்டலையே. இப்பதான் வரவேற்பில் பாட்டாங்க. அதனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, 2வது அதிகாரி பூர்வ புண்ணியாதிபதி அவங்க உட்காந்துருக்காரு, மறைவிடத்தில் உட்காந்துருக்காரு. ஆனால் மறைவிடத்தில் பார்த்தாலும் ராசிக்கு அதிபர் அதுக்கு 4ஆம் வீடு 10ஆம் வீடு அப்படின்னு எனக்கு செவ்வாயோட கேது உட்கார்ந்து உங்கள் ராசி அதிபர் செவ்வாய் 9, 10 தொடர்புடைய இடத்துல உட்கார்ந்துருக்காரு, 10ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. 9ஆம் வீட்டு அதிகாரி 10ஆம் வீட்டு அதிகாரி சூரியன் ஆடி மாசம்னால 9ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் என்ன உங்களுக்கு, அதனால குறை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வந்து என்ன நம்ம போய் நாளத்தை அரைஞ்சிக்கிற தேதிதான் ஒரு காரியம் நடக்குன்றது இல்லாம உடனே ஆயிடுது. ஏன்னா முக்கியமான ஒரு சனீஸ்வரர் 3ஆம் அதிகாரி சம்பந்தப்பட்ட சனீஸ்வரர் தான் முதல்ல ஸ்டார்டிங் இங்கிலீஷ்லேயும் அவர் செய்யாதான் தான் எல்லா ஒர்க்கும் நடக்கும். துவக்கமே நல்லா இருந்ததுன்னா போச்சு, கடைசி வரையும் அப்படிதான். பிள்ளையார் சொல்லி போட்டாருன்னா போச்சு. அதில் சனீஸ்வரர் அருமையாக உட்கார்ந்துட்டு 4ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு யாவோடு உட்கார்ந்துருக்கனால சனீஸ்வருடைய பார்வை 10ஆம் பார்வை உச்சிகத்துக்கு வரும். அந்த தற்பொழுது அவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால சனீஸ்வரர் கூடையே ராகு இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த பார்வை கிடைக்கிறது, குருவுடைய பார்வையும் கிடைக்கிறது. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கிரன் எல்லாம் சேர்ந்து ஒரே சமயத்தில் உட்காந்து பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைக்கிறதுனால ஆடி மாதம் சூரியன் கடகத்தில் உட்கார்ந்து இருக்கனால ராசியினுடைய 9ஆம் வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்காரு. 8ஆம் வீட்டில் திறந்து உட்கார்ந்தாலும் சூரியன் அந்த வீட்டில் உட்கார்ந்தனால பாம்பு கண்ணில் படணும், சந்தோஷமான விஷயம். அடுத்தது செவ்வாய் இந்த சுக்கராச்சாரியர் பிறகு வந்துடுறார்
சூரியனோடு சேர்ந்துடுறார், புதன் சுந்துடுறார். புதன் சேர்றதுக்கு முன்னாடி செவ்வாய் பாம்புலேருந்து வெளியில் வந்து கேது வந்து கன்னிக்கு போய்டுறார். கன்னி துலா விருச்சிகத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானம் செவ்வாய் வந்திருக்காருன்னா புன்முருவ சந்தோஷம் வர்றார். அதனால பிரச்சனை இல்லாத சனீஸ்வரர் ஒன்று தான் வக்கரம். அது வக்கரமாக இருந்தாலும் பிரச்சனை அந்த வினைகள்லாம் வந்து கர்ம வினைகள்லாம் வந்து அந்த தயத்து கொடுக்கறது சனீஸ்வரால் நிறுத்தப்பட்டிருக்கு. தேவையில்லாத உபத்திரங்கள், அந்த பழி பாவங்கள், அம்சங்கள், அடி, இந்த வேதனைகள், மறுவுதல், நாசமாகிறது இதெல்லாம் குறையும். நம்ம நாட்டில் சொல்கிறேன், துஷ்டர்கள் கையெல்லாம் ஓங்கி நாசமாக்குற அளவுக்கு எல்லாம் பாழாகி பழிவாகி நாசம் பண்ணி அதெல்லாம் சனீஸ்வரன் மக்கர காலத்தில் வராது. ஆனால் ராகு கூட இருக்கிறதுனால அப்படியே மாறி போய் அவரை அமுக்கி எல்லாத்தையும் படம் முடிச்சிடும். கிளீன் போல்டு. அந்த தோஷம் போயிடுறது. காரணம் என்ன? அந்த குருவனுடைய பாறை கிடைக்கிறதுனால தோஷம் போயிடுறது. பரமனண்டா குரு பாதிருக்காரு, என்னமா இருக்காரு. அதை வேடிக்கை என்னன்னா, சிஷ்யாரத்தை போகிற காலம் வரைக்கும் குருவுடைய பாறை அங்கே இருக்குது. அதிசாத கழகத்துக்கு போச்சுன்னா என்ன ஒரு வருத்தம்னா, அந்த பாம்பு பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு வருத்தம் தான். என்னதான் இருந்தாலும் சர்ப்பங்களோட எவனும் கை கொடுத்துருக்க முடியுமா? குலோசா துஷ்டனை கண்டா விலகுன்னு சொல்றது, அவன் துஷ்டனோட கை கொடுத்த இன்னைக்கு தான் இருக்கா, நாளைக்கு எப்படி எல்லாம் பண்ணுவான் இல்லையா? வசுதேவர் என்னதான் கம்சனா இருந்தா உறவுகாரனாக இருந்தால் கூட பண்ணிட்டு தேவகியுடைய உறவுகாரனாக இருந்தான்னு சொல்லிட்டு மாமா மரும மச்சான்னு புத்தி காமிச்சா இல்லை, வாங்கிறான் இல்லை 10 நிமிஷம். அதனால ராகுக்கு எதுல இன்றைக்குமே நல்லது செய்கிறாங்க நினைக்காதீங்க. ஏதோ பகவான் பிளான் பண்ணிருக்காரு, அதாவது வச்சுக்கிறது இல்லை. நம்மளை போட்டு சாப்பிட்டு ஏன் போட்டுரும் இருக்கிறது காணாம போகும். டேஞ்சர். பழி பாவம் வரும், கொலை பழி வரும், ஜெயில் போகிறோம், நம்ம பணம் திருடினோன்னு வரும், இல்லை கள்ளத்துக்கு தொழிச்சு தொலை போய்ட்டு இல்லை வரும் சொல்லிட்டு பெரிய வச்சுட்டு நம்ம தள்ளி உள்ளே வச்சுட்டு நம்மளை அழிச்சிருவான், அவங்க தப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ரொம்ப டேஞ்சரஸ் திங். அதனால் அப்பேற்பட்ட நண்பர்கள்லாம் இல்லை. நண்பர்கள் நவகர நண்பர்களப்ப ஐயோ ஆள விட்டா போதும் நமக்கு. இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் விச்சிகத்துக்கு செவ்வாய் வாயை மூடிட்டு இருக்காரு, சாஃப்டாக இருக்கார். ஏன்னா சனீஸ்வரன் நிம்மதியாக அவாட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையும் வரதில்லை. எல்லாம் பயங்கரமாக எல்லாம் தருவாங்க. விச்சிகத்துக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு மேலே நிறைய வரும். பம்பு தும்பு தான் நிறைய கேட்டு காது இடின்னு போனால் கூட ஒன்றுமே இல்லை, சப்பாக இருக்கும், உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும். நேச்சுரலாக இயற்கையாக எதிர்பார்க்க தராமல் வந்ததுன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த கஷ்டப்பட்டு போராடி இவன் சொல்லி அப்படி பண்ணாதான் அது பலனும் கிடைக்குமா அப்படின்னு செவ்வாயோட எண்ணம். ஒரு திருப்தி உச்சிகத்துக்கு அப்படிதான். மேஷத்துக்கும் அதே மாதிரி உண்டு. ஆனால் மேஷத்தை கண்டு பிச்சுக்கு இந்த மாதிரி எதிர்பார்ப்பு நிறைய உண்டு. இவர்தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருப்பார் அது. ஆனால் அதிக பிரச்சனை எதாவது பேசுவார், அதுதான் பிரச்சனை. பாருங்க வேடிக்கை. புதன் செவ்வாய் கேதுவோட சிம்மத்தில் விட்டு இறங்கி கண்ணிங்க வந்த உடனே அப்புறம் தான் புதன் கீழே இறங்கி வருவார் கடகத்தில். அது வரைக்கும் சூரியனோடு சுக்கரன் இருப்பார், குருவோடு புதன் இருப்பார். சரி, கேந்திரம் செவ்வாய்க்கு கேந்திரம், கண்ணிக்கு போன செவ்வாய் கேந்திரம், குரு யோகம் கொடுக்கலாம்ல. அதுதான் வேடிக்கை. செவ்வாயின் சூரியனுடைய காலில் செவ்வாய் நிற்கிறார் உத்தரம். அதனால் பொறுத்த வரைக்கும் அந்த 9, 10 சொல்லக்கூடிய சந்திரன் கடகம் சிம்மம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது இல்லை. அதனால பாகி 9ஆம் வீட்டில் போய் சூரியன் உட்காந்துட்டார், 10ஆம் அதிகாரி. எல்லா ஒர்க்கும் அப்ரப்டா நின்று போன எல்லா விஷயம் சீன் சால்வ். வழி இது எதுக்கோ வெயிட்
தடங்கி அது காரியம் ஆகல, பொருள் வரல, அது வரல, ஆட்கள் வரல, மெட்டீரியல் இல்லை, பிரச்சனைகள் இருக்குது, கவர்மெண்ட் சாங்ஷன் ஆகல, அது ஆகல, இது இப்போ எல்லாம் கிளியர் ஆகிடும். வெரி ஃபாஸ்ட்டு மழை முடிஞ்சிடும், டெலிவரி ஆகிடும், அந்த அளவுக்கு ஆகிடும். அதேமாதிரி கல்யாணம், குழந்தை, வயிற்றில் ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை, வயிற்றில் கரு உண்டாக மாட்டேன், பிடிக்க மாட்டேன், பிடிச்சது நல்லா பிரச்சனை, அதே மாதிரி சரியாக மாட்டேங்குது, டெவலப் இல்லை, அது இல்லை, நல்லா பண்ணணும், எல்லாம் கிளியர் ஆகி அதுக்கெல்லாம் சோகப்பிரசமாக குழந்தை உண்டாகும். இப்படிலாம் இருக்குது. கல்யாணம் ஈத்தரிச்சுன்னு அந்த அது சரியில்லை, இது சரியில்லை, சத்திரம் சரியில்லை, அந்த பணம் சரியில்லை, பணம் எதிர்பார்க்கறது வரட்டேஷன் பணம் வரல, ஈத்தரிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு போய் திருமணத்துக்கு வேண்டிய பணம் அந்தஸ்து மனுஷா சகாய ஓடும் இல்லை, அதெல்லாம் ஒன்றா கூடி அட்டகாசமாக நடக்கும். ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் கல்யாணம் சொல்லலை ஒன்று, ஆடி மாதம் ப்ரிப்பரேஷன் தொடர்ந்து போயிட்டே இருந்தால் தான் அட்லீஸ்ட் ஆவணியாவது பண்ண முடியும். எடுத்தோன்னு வச்சு கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது இல்லை. அதனால் ப்ராசஸிங் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லை. நல்ல காரியம் செய்யும்போது நடுவில் இந்த மாதிரி ஒரு குழுவெல்லாம் கொடுப்பாங்க. நல்ல டைம் இல்லை, ராகவால் ஏமாண்டாங்க. ப்ராசஸிங்கில் வரும்போது ராகவால் ஏமாண்டாலும் பார்க்கணும் அவசியம் இல்லை, நிறுத்தணும் அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அந்த கேதுவுடைய பார்வை அவர் உட்கார்ந்து அங்கே பார்த்துட்டு இருப்பார், தூரத்தை பார்ப்பார். தன் செவ்வாய் மெதுவாக காய்ந்து கண்டிக்கு வந்த பிறகு லாப வீட்டில் உட்காந்துருப்பார். பிச்சுக்கிட்டு லாப வீடு பிரமாதமாக இருக்கும். அந்த பலமற்று இருக்காரு, நல்ல சம்பாதித்த பாலம், நல்ல ஏகப்பட்ட பலம் இருக்கு. நான் விளம்பரம் பண்ணுவானா யாராவது வளமாட்டான்ல, அதனால் செவ்வாய் அமைதியாக இருக்கிறாங்க. பலமற்று இருந்தால் அமைதியாக இருக்க முடியும். நிற்கிற கால் சூரியனுடைய கால், முதலாளி காலில் நிற்கிறாரு, அதனால இவர் அமைதியாக இருக்கணும். இப்படி இதெல்லாம் வித்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. 9-10 சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சென்றால் யோகங்கள் நிறைய வருது. அதே சமயத்தில் செவ்வாயினுடைய அந்த விச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்குமே குருனுடைய இது பின்னால் லேட்டர் பார்ட்டில் நிறைய வரும், வளர்ச்சியை வராதே தான் வரும். அப்போது குரு இந்த குடும்பத்தை பார்க்குறாரு. குடும்பத்தை பார்க்கும்போது விருத்தி தானாக வருது. ஏன்னா எல்லா வீட்டிலையும் ஒரு அனுகூலம் இருக்குல்ல. குழந்தைகள் கல்யாணத்தில் குழந்தை குட்டி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது கர்ப்பம் தரிச்சு குழந்தை பிறக்கும். பிரிஞ்சு போன ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சொன்னால் சேருவாங்க. கல்யாணம் தடுபட்டு போய் கல்யாணமே ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பீஸ்டாக ஆகும். அதே சமயத்தில் வெளியில் போனவங்க ஊரில் போய் அங்கங்கேயோ ஜீவனத்துக்கு ஒன்றா பக்கத்துலேயே வந்துடுவாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் தானாக சால்வ் ஆகிடும். சொத்து பத்து பிரச்சனை தானாக முடிஞ்சிடும், காம்ப்ரமைஸ் ஆகிடும். இதெல்லாம் ஒரு டைம் வேலைக்கு போகாதவங்க அவனுக்கு ஏற்ற மாதிரி வேலை அமைப்பை உண்டாக்கி விடுவார். இதெல்லாம் ஒரு அனுகூலம் கிடைக்கணும்னா எப்போவும் விருத்திக்கு வரலான்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. இந்த மாதம் பிரமாதமான ஒரு மாதம், அனுபவிக்கக்கூடிய மாதம், கவலைப்பட தேவையில்லை. ஆடி மாதம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா வாய்ப்பு அந்தஸ்துகள் கொடுத்தாலும் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறானே சந்தோஷப்பட்டு செய்யணும். ஏதோ கோட்டை கட்டி இது கூட அதெல்லாம் மனசு தெளிவாக இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் தெளிவான மனசு கிடைக்கிறது, ஆரோக்கியம் கிடைக்கிறது, எல்லாம் ஒரு டீம் கூடி வருது. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான மாதம் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.